இது மகிமை நேரம். இந்த 4வது நாளிலும் கூட தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 4வது நாளிலே தேவன் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக நம்மை அழைத்தார். 1 பேதுரு 3:9 இவ்வாறு கூறுகிறது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரித்து கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். பாருங்க, தேவனிடத்துல அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அநேக ஆசீர்வாதங்களை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். அதை பெற்றுக் கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்தை, நான் உனக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக் கொள்ளும்படியாக நீ என்னிடத்திலே வா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். பொதுவாக இந்த உலக பிரகாரமாக நம்முடைய முன்னோர்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, அந்த முன்னோர்களுடைய சொத்துக்கள், தாத்தாவுடையது யாருக்கு வரும்? அவனுடைய மகனுக்கு வரும். மகனுடைய சொத்து அவனுடைய மகனுக்கு, பேர குழந்தை, இப்படியே அந்த வழி வழியாக வருகிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? நிறைய பிள்ளைகள் அது நம்ம கையை விட்டு போயிருது இல்லையா? ஆனா ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் இப்படி பரம்பரைய ஆசீர்வாதம் அல்ல. அவரவர்களுக்கு, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும், ஒவ்வொரு தனித்தனி மனிதனுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னிட்ட வாங்க, என்னோடு வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை அழைக்கின்றார். இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய தேவைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கின்றார். அதைத்தான் என்னிடத்திலே வந்து கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். பல காரியங்களுக்கு நம்ம இப்போ கடந்த 3 நாட்கள் நம்ம தியானித்தல எதற்காக எல்லாம் ஆண்டவர் நம்மை அழைத்தார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு பாருங்க, ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கின்றார். நம்ம அந்த ஆசீர்வாதத்தை தேடி நம்ம உலக மனிதர்களை அல்ல, அல்லது பெரிய பெரிய உலக அரசியல்வாதிகளை அல்ல, நாம் அவரை மாத்திரம், இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம் நாடி செல்லும் பொழுது நிச்சயமாக அவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவர் தருவதற்கு, அதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். நம்ம வேதத்திலே பார்க்கின்றோம், சாலமோன் என்று சொல்லுகின்ற ஒரு மன்னனை பார்க்கின்றோம் இல்லையா? அந்த தாவீது ராஜாவுடைய மகன் தான் அந்த சாலமோன் அப்படிங்கிற ஒரு அரசன் இல்லையா? அந்த சாலமோன் மிக சிறிய வயதிலே ராஜாவாக ஆக்கப்படுகிறார். அப்போ அந்த சாலமோன் பாருங்க, அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, அவன் சின்ன வயசுல நான் ராஜாவாயிட்டனே, என்னுடைய தகப்பனார் மரித்து போனார், நான் இந்த இவ்வளவு பெரிய ஜனங்களை நான் எப்படி ஆள்வது, அவர்களுக்கு எப்படி ஆலோசனை சொல்வது, நான் எப்படி ராஜ்யபாரம் பண்ணுவது என்று சொல்லி நான் சிறு வயது உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு நீங்க நல்ல ஞானத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல அவன் கேட்கின்றான். அப்போ ஆண்டவர் சொல்ற, நீ கேட்கிற காரியம் ரொம்ப நல்லதுப்பா. நீ உலகத்துல செல்வத்தையோ பொன்னையோ பொருளையோ நீ என்ன செய்யல, கேட்கல, ஞானத்தை கேட்கிறாய். இந்த ஜனங்களை எல்லாம் அவர்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும்படியாய் நான் எப்படி காரியங்களை நான் எப்படி விசாரித்து அறிய வேண்டும், எனக்கு அதுக்கு ஏற்ற ஞானத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீ கேட்டியே, இது என் பார்வையில ரொம்ப அருமையா இருக்குது. ஆகவே நான் உனக்கு ஞானத்தை மாத்திரம், நீ கேட்ட ஞானத்தை கண்டிப்பா தர்றேன். நீ கேட்காத ஞான அறிவையும் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனம் இதெல்லாம் சேர்த்து நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, இந்த உலக மனிதனிடத்துல நம்ம ஒரு விஷயத்துக்காக நம்ம போயிருந்தோம்னா அந்த விஷயத்த மட்டும் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா? ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. அன்னைக்கு சாலமோன் அவர் ஞானத்தை மட்டும் தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆனா ஐஸ்வர்யம், கனம், சம்பத்து, எல்லா ஆசீர்வாதத்தையும் அந்த சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அந்த சாலமோன் ராஜாவுக்கு. இது யாரால் கிடைத்தது? இது கர்த்தருடைய ஆசீர்வாதம். நம் வேதத்திலே வாசிக்கின்றோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடைய எதை கூட்டார்? வேதனையை கூட்டவே மாட்டாராம். இந்த உலக பிரகாரமாக நாம் உலக மனிதர்களால் அல்லது வேற எந்த தகாத விதத்துல நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று சொன்னால் அதோடு கூட வேதனையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம். ஆனா
கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது, அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, அவரால் நாம் ஆசீர்வதிக்கப்படும் போது நிச்சயமாக அதுல எந்த ஒரு வேதனையோ எந்த ஒரு பயமோ இல்லாமல் நாம் மிக சந்தோஷமாக மிக நேர்த்தியாக நம்மால் வாழ முடியும். அதைத்தான் வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதுல என்ன இருக்காது? வேதனை இருக்காது. அவர் அந்த வேதனையை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, அவர் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் அவருடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். பாருங்க, அதோடு அவர் நின்று போகாமல் நம்ம சொல்றாரு, அவர் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து நாம் மற்றவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா? ஆண்டவர் என்ன எதற்காக அழைத்தார்? அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். அப்ப அதே சமயத்துல நாம என்ன செய்யணும்? மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மிலே நிலைத்திருக்க முடியும். நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோமா? மனதார நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோமா? ஒருவேளை வெளிப்பிரகாரமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம்னு சொன்னா அந்த குழந்தைங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோம், பெரியவங்களை ஆசீர்வதிக்கிறோம் இல்லையா? திருமண வீட்டிலோ அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல போகும்போது அவங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆனால் முழு உள்ளத்தோடு நாம் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு பலிக்கின்றது. அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ, நம்ம என்ன நினைத்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறோமோ அந்த ஆசீர்வாதம் அவர்களை நிலைத்திருக்கிறது. அதைத்தான் வேதம் சொல்லி தருகிறது, நீங்க அப்படி மற்றவர்களை ஆசீர்வதிங்க. நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரே, அவர் என்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும்படியாக என்கிட்ட வாங்கன்னு சொல்லி அழைத்திருக்கிறாரே, நாம் அப்போ மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். ஏனெனில் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். நமக்கு துரோகம் செய்தவர்களையும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களையும் நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நாம் அப்படி ஆசீர்வதிக்கிறோமா? ஒருவேளை இன்றைக்கு நம்ம அப்படி ஆசீர்வதிக்கிறவர்களாக இல்லாமல் இருந்தால் நாமும் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் ஒரு நாளும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆகவே நாம் மற்றவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் மற்றவர்களையும் ஆசீர்வதிப்போம். அப்போது அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவர்களிடத்தில் நிச்சயமாக தங்கும். ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்துக்கு அவர்கள் பாத்திரவான்களா இல்லாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நம்மை சேரும் இல்லையா? ஆகவே ஆண்டவர் நம்மை எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவரே, நீர் எனக்கென்று இந்த உலகத்திலே வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக என்னை நீங்க அழைத்திருக்கிறீங்கப்பா. நான் அதற்கு பாத்திரவானாய் நான் நடந்து கொள்ளும்படியாய், என்னுடைய பகைவர்களையும் கூட நான் நேசிக்கும்படியான இதயத்தை எனக்கு தரும்படியாய், நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியான ஒரு திறந்த மனதை எனக்கு தரும்படியாய் நாம் அவருடைய சமூகத்திலே கெஞ்சுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் நீர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியா நீங்க எங்களை அழைத்திருக்கீங்கப்பா. எங்களுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க, மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற மனதார நான் ஆசீர்வதிக்க எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, அருமையான இந்த 4ஆம் நாளின் ஆண்டவரே இந்த கால வேளைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த 4ஆம் நாளில் கூட நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே அப்ப நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியா எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கென்று எத்தனையோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர் சுவாமி, அதை நாங்கள் இன்னமும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியானால் ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களை அதற்கென்று அழைத்திருக்கிறீரே, அதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளும்படியான கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு இந்த அநேக ஆசீர்வாதங்களை வைத்து கொண்டு உடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு எங்களை அழைக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அந்த அழைப்பை அல்லல் தட்டி எங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க முடியாதபடி அப்பா, இந்த உலகத்தின் இச்சைகளோ உலகத்தின் மாயைகளோ எங்களை மயக்கி விடாதபடி அப்பா, நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் நாடி தேடி நிற்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க எங்களை அழைக்கிறேன்
என்று சொன்னால் அந்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு அப்பா அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியான பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஆசீர்வாதங்களுமே இல்லை என்று சொல்லி அப்பா மனது கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் மாத்திரமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்பா, அதனோடு எந்த வேதனையும் இல்லை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்து அவர்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில்களாக இருந்தாலும் சரி, சிறு தொழிலோ குறு தொழிலோ எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அவள் எந்த தொழில் துறையிலே ஆண்டவரே இன்னும் எந்த இதிலே பணியாற்றுகிறவர்களாக எந்த துறைகளிலே பணியாற்றுகிறவர்களாக இருந்தாலும் உடைய கிருபை உடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.